ஈரலும் ஃபெயிலியர் ஆனால் மரணம் தான். ஸோ அதனால் முதல்ல வீங்கிறவங்க அப்புறம் அந்த சுருங்க ஆரம்பிச்சிடும். சீப்போ என்னால் இதுக்கு மேலே முடியாது, எவ்வளோ தான் உனக்காக நான் உதவி பண்ண முடியும்னு சொல்கிற இடத்துல அது சுருங்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக்ஸ் எல்லாருமே கை கால்லாம் சுருங்கி அது மசில் வேஸ்டிங்னு சொல்லுவோம். அவங்க உடம்புக்கும் கை காலும் பார்த்தா அது ஒல்லியாக போயிருக்கும். அப்போ இந்த மாதிரியான கட்டங்களில் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து அவங்கள கண்டுபிடிக்க முடியும் எல்லாருக்குமே. ஒரு ஆல்கஹாலில் இறங்கிட்டாரு அல்லது அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட் டைம் நமக்கு ஒரு லிவர் பாதிச்சதுக்குள்ள அறிகுறி வரும். லிவரோட சேர்ந்து பேன்க்ரியாஸும் பாதிக்கும். ஆல்கஹாலில் வந்து ஆல்கஹாலிக் பேன்க்ரியாடைட்டிஸ் அல்லது ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்ன்னு இருக்குது. இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, லிவர் டிசீஸில் நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸும் இருக்குது. பெண்களுக்கெல்லாம் கூட குடினா என்னன்னே தெரியாத பெண்களுக்கு கூட லிவர் டிசீஸ் வர்றதுக்கு, ஆண்களுக்கு குடிப்பழக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் லிவர் டிசீஸ் வர்றது பாரம்பரியமாக வர்றதுக்கு. ஸோ இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஏன் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது இது மட்டும்தான் சொல்ல முடியாட்டாலும் அதில் ஒரு 10-15% ஜனங்களுக்கு அந்த மாதிரி வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க எல்லாருக்குமே லிவர் வந்து கெட்டுப்போக ஆரம்பிக்குதுன்னு கண்டுபிடிக்கிற ஆரம்பத்திலேயே ஆரம்ப அறிகுறிகள் தெரிஞ்சு மருத்துவர்கள்ட்ட போய் மருத்துவர் சொல்லுவாங்க, நீங்கள் இதெல்லாம் இப்போ இந்த பழக்கத்தெல்லாம் இன்னும் வச்சுக்காதீங்க, இந்த உணவை தவிர்த்துருங்க. நான்கால் லிவர் டிசீஸில் பெண்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்க, ஆயில் ஃபுட்டு சாப்பிடாதீங்க, டீப் ஆயில் ஃப்ரை எடுத்துக்காதீங்க, நல்ல வேக வச்ச உணவையும் நல்ல சுட்ட உணவையும் வேணால் சாப்பிட்டுக்குங்க, எண்ணெயை தவிர்த்துக்குங்க, அப்புறம் மஞ்சக்காமலை வராமல் பார்த்துக்கிறது, ஹைஜீன் ஃபுட்டை சாப்பிட்டுக்குங்க, லிவரை டேமேஜ் பண்ணுற மருந்துகள் எதுவும் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் தான் நம்ம முன்னெச்சரிக்கையாக சொல்லுவோம். இதை வச்சுட்டு நம்ம அவங்கள நாட்களை கடத்தலாம். இருதயத்துலேருந்து நுரையீரலேருந்து இங்கே நுரையீரலேருந்து கிடைக்கிற ஆக்சிஜனை இருதயம் சுத்துது, பம்ப் பண்ணுறதன் மூலமாக. ஈரலிருந்து கிடைக்கிற கழிவை வெளியேற்றுறதுக்கும் அந்த இருதயத்தோட பம்பிங் வருதுன்னா, ஈரலிருந்து கிடைக்கிற அந்த குளுக்கோஸு அது என்ன சொல்கிறது, ரத்தம் உறையிறதுக்கான நிறமிகள் இதெல்லாம் வந்து அங்கேருந்து கிடைக்கிறதையும் உடல் பூரா சுற்றுறதுக்கு இருதயம் எவ்வளோ முக்கியமோ, சுவாசிக்கிறதுக்கு லங்ஸ் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் ஈரலும் ஃபெயிலியர் ஆனால் மரணம் தான். ஸோ அதனால் முதல்ல வீங்கிறவங்க அப்புறம் அந்த சுருங்க ஆரம்பிச்சிடும். அது சீப்போ என்னால் இதுக்கு மேலே முடியாது, எவ்வளோ தான் உனக்காக நான் உதவி பண்ண முடியும்னு சொல்கிற இடத்துல அது சுருங்க ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக்ஸ் எல்லாருமே கை கால்லாம் சுருங்கி அது மசில் வேஸ்டிங்னு சொல்லுவோம். அவங்க உடம்புக்கும் கை காலும் பார்த்தா அது ஒல்லியாக போயிருக்கும். அப்போ இந்த மாதிரியான கட்டங்களில் வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து அவங்கள கண்டுபிடிக்க முடியும் எல்லாருக்குமே. ஒரு ஆல்கஹாலில் இறங்கிட்டாரு அல்லது அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட் டைம் நமக்கு ஒரு லிவர் பாதிச்சதுக்குள்ள அறிகுறி வரும். லிவரோட சேர்ந்து பேன்க்ரியாஸும் பாதிக்கும். ஆல்கஹாலில் வந்து ஆல்கஹாலிக் பேன்க்ரியாடைட்டிஸ் அல்லது ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ்ன்னு இருக்குது. இன்னொன்று தெரிஞ்சுக்குங்க, லிவர் டிசீஸில் நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸும் இருக்குது. பெண்களுக்கெல்லாம் கூட குடினா என்னன்னே தெரியாத பெண்களுக்கு கூட லிவர் டிசீஸ் வர்றதுக்கு, ஆண்களுக்கு குடிப்பழக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் லிவர் டிசீஸ் வர்றது பாரம்பரியமாக வர்றதுக்கு. ஸோ இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஏன் வருதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போது இது மட்டும்தான் சொல்ல முடியாட்டாலும் அதில் ஒரு 10-15% ஜனங்களுக்கு அந்த மாதிரி வர்றது கூட வாய்ப்பு இருக்குது.